இயேசுவில் அன்புக்குரியவர்களை, ஆண்டின் பொது காலம் 26ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். கொடு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று ஆண்டவர் இன்று சொல்லித்தர விரும்புகிறார். ஏனென்றால் இன்றைய நற்செய்தியின் ஆழம் பணக்காரன் ஏழை லாசர். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், என் இறையாட்சி உங்களுக்குரியது என்று ஆண்டவர் லூக்கா 6:20 சொல்லுகிறார். அதே நேரத்தில் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏன் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மா காந்தி அழகாக சொல்லியிருக்கிறார், எவன் ஒருவன் தனக்கு தகுதிக்கு மேல் சொத்தை குவித்து வைத்திருக்கிறானோ அது பிறருடையது, அவனே திருடன் என்றும் கூறியிருக்கிறார். அதைத்தான் மீண்டும் பாரதியும் தனது எழுத்திலே பதிய வைத்திருக்கிறார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இணைச்சட்டம் 15:11 சொல்லுவது போல, உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பார். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன், உன் சகோதரனுக்கு, உன் நாட்டில் வறியவருக்கும் தேவையுள்ளோருக்கும் உன் கையை தாராளமாய் திற என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இன்று கேட்கிறார். எனவே கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்கின்ற மேன்மையை வார்த்தை சொல்லுகிறது. வார்த்தையோடு கடந்து சந்திப்போம் வாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கிறது. அது என்னவென்றால், ஆல்பர்ட் பெர்னாண்டோ நோபல் என்பவர் சிறந்த ஞானி, விஞ்ஞானி. 18 வயதிலேயே அமெரிக்கா சென்று படித்தவர், சிறப்பாக படித்தவர். இவர் வாழ்நாள் முழுவதும் கண்டுபிடிப்பதிலேயே சிறந்தவராக விளங்கினார். அவர் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர். 1833ஆம் ஆண்டு பிறந்தார். வரலாற்றிலே சிறப்பு பெற்றவர். 1867ஆம் ஆண்டு வெடிமருந்து கண்டுபிடித்தார். உலகம் எங்கும் பரவியது. அதனால் மக்கள் பலர் இறந்தார்கள். ஆனால் வெடிமருந்தின் காரணமாக அது இவருக்கு பணமே மலை போல் கொட்டியது. பெரிய பணக்காரரானார். உலகிலே மிகப்பெரிய பணக்காரர் என கருதப்பட்டார். நிறைய பணம் குவிந்தது. மகிழ்ச்சியடைந்தார், பெருமைப்பட்டார், பெருமிதம் கொண்டார். இறுதியிலே அந்த தொழிற்சாலை தீபிடித்து வெடித்தது. வெடித்ததும் நிறைய பேர் இறந்தார்கள். அப்போது அவர் உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை. மறுநாள் காலையில் அவர் அமைதியோடும் வெறுப்போடும் அமர்ந்து கொண்டிருந்தார். காலையில் எழுந்தவுடன் செய்தித்தாளை அவர் கையில் கொடுக்கிறார்கள். அதை பார்த்தார். அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, 1888ஆம் ஆண்டிலே காலை 8 மணிக்கு பார்த்தபோது திகிலடைந்தார், வெறுப்படைந்தார், வாழ்க்கையை எண்ணி பார்த்து கண்ணீர் வடித்தார், கதறி அழுதார். ஏன்? என்ன வார்த்தை அந்த செய்தித்தாளில் எழுதப்பட்டிருந்தது? மர்ச்சன்ட் ஆஃப் டெத், மரண வியாபாரி இறந்து விட்டார் என்ற செய்தி கொட்டை எழுத்திலே எல்லா பேப்பரிலும் போடப்பட்டு விட்டது. அவர் சாகவில்லை, அவர் தம்பித்தான் இறந்தார். குடும்பங்கள் பல அழிந்தன. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ வேண்டுமென்றோ எல்லா பேப்பரிலும் போடப்பட்டிருந்தது. அதை பார்த்து மனமுடைந்தார். அதை கண்ணார பார்த்து மனமுடைந்து திருந்தினார். வார்த்தை என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால், இறந்த பிறகு இந்த பணக்காரன் திருந்தவில்லை, மாறாக இருக்கும்போதே இந்த உலகத்தில் நாம் செய்த குற்றத்தை எண்ணி பார்த்து திருந்தினார். அதன் விளைவாக தன்னுடைய சொத்திலே பாதிக்கு மேல் 25,000 கோடி அமெரிக்க டாலரை பணிக்காக எழுதி வைத்தார். ஆண்டுதோறும் பல துறைகளில் முதலிடம் பெறுவோருக்கு பரிசு அளித்தார். இவர் தான் நோபல் பரிசை ஏற்படுத்தியவர். அவர் பெயர்தான் நோபல். அதனால் தான் நோபல் பரிசு என்று இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே கற்றுக்கொள்ளும் பாடம், வாழ்விலே இறக்கும் போதும் இருக்கும் போதும் எண்ணிப்பார். அந்த பேப்பருடைய செய்தி அது வாழ்வை மாற்றியது. ஏனென்றால் பலருடைய வாழ்வுக்கு இடையூறாக இருந்தவர் இறந்தார், ஏனெனில் வியாதி அவரை ஆட்கொண்டது என்று. அன்பில் இனியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு எதை கற்று தருகிறது? நோபல் பரிசு ஏற்படுத்திய ஆல்பர்ட் பெர்னாண்டோ நோபல் என்பவர் கற்றுக் கொடுக்கிற பாடம், வாழ்விலே இருக்கும் போதே திருந்தி வாழ்,
வாழ்விலே இருக்கும் போதே திருந்தி வாழ கற்றுக்கொள். கிறிஸ்து ஏழையானார், செல்வராக இருந்தார். ஏழ்மையின் உருவெடுத்தார். கருவிலே உருவெடுத்தவர் குடிசையில் பிறந்து குகையில் வளர்ந்து குன்றிலே உயிர் கொடுத்து தன்னையே தாழ்த்தி கொண்டு எல்லோரையும் செல்வராகும்படி செய்தார். ஆக நற்செய்தி ஒரு சிலதை நமக்கு சொல்லித் தருகிறது. திருவெழுத்தை திறந்தாலே பல நன்மைகள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. 1 அரசர் 17, 11, 16 எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். ஒரு கைம்பெண் சுள்ளி பொறுக்கி கொண்டிருந்தால் எலியா அவரிடம் தண்ணீரும் அப்பமும் கொடும் என்று கேட்டார். அந்த பெண், என்னிடம் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் உள்ளன. 2 அப்பங்களை சுட்டு சாப்பிட்டு விட்டு நாங்கள் சாக போகிறோம் என்று சொன்னார். அதற்கு எலியா, அம்மா, நீ எனக்கு முதலில் கொடு, உன்னிடம் இருக்கும் மாவும் எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அதன்படி அந்த பெண் செய்து கொடுத்தால் மாவானது குறையவும் இல்லை, எண்ணெய் தீரவும் இல்லை. அப்போது அந்த பெண்ணுடைய மகன் இறந்து விட்டான். எனக்கு உதவி செய்தால், பசி இருந்து எனக்கு உணவு கொடுத்தாளே என்று கேட்டு மஞ்சாடினார். அந்த மகனுக்கு உயிர் பிச்சை பெற்று கொடுத்தார். இங்கே நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், அந்த பெண்மணி உதவி செய்தால், எனவே கடவுள் அந்த பெண்மணிக்கு உதவி செய்தார். ஏழைக்கு உதவி செய்தால் கடவுள் என்றைக்கும் எந்த இடத்திலும் உதவி செய்வார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது செயலையும் நாம் இன்னும் ஆழமாக பார்க்கலாம். அந்த விதவை பெண் போன்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்பது ஒன்று. அடுத்து லூக்கா 19, 1-10 சக்கேயு பணக்காரன், வரி தண்டுபவன். இயேசு அவன் அருகில் வந்து, இறங்கி வா என்று சொன்னார். என்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று கூறினார். சக்கேயு இயேசுவிடம், என்னுடைய சொத்திலே பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். யாராவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார். அப்போது இயேசு, இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அவன் திருந்தினான். பணம் இருந்ததால் கூட ஆண்டவர் தாம் எல்லாம் என்று உணர்ந்து அதையும் விடுத்து ஆண்டவரை பின்பற்றினான். நீயும் சக்கேயு போன்ற பணக்காரனாக இருந்தால் கூட நல்ல மனம் கொண்டவனாக வாழ்ந்து காட்டு என்று கூறியுள்ளார். நற்செய்தி அதை தாங்க நமக்கு ஆழமாக சொல்லுகிறோம். எனவே நமது வாழ்க்கையில் எது முக்கியம் என்று நாம் ஓடுகிறோமோ அது நமக்கு முக்கியம் இல்லாதது என்பதை உணர்த்துகிறார். இதை நற்செய்தி நமக்கு வலுவாக சொல்லுகிறது. பணக்காரன் மதிப்போடு வாழ்ந்தான், ஆடைகள் அணிந்து மகிழ்ந்திருந்தான். லாசர் ஏழையாக இருந்தான். ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பணக்காரனுக்கு இல்லை. அது போன்று இருக்கவே கூடாது. மாறாக வாழ்க்கையில் எங்கு ஏழை இருந்தாலும் உதவி செய் என்ற பாடத்தை நாம் கற்று செல்ல வேண்டும். பணக்காரன் நரகத்தில் தள்ளப்பட்டான், ஏழை ஆபிரகாம் மடிவில் கிடத்தப்பட்டான். வாழ்க்கையை நீ எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லியுள்ளார் ஆண்டவர். நாமும் அவ்வாறு வாழ்விலே வாழ கற்றுக்கொள்வோமா? கடினம்தான். ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? நற்செய்தியிலே மிக தெளிவாக கூறியுள்ளார். மனிதா, நீ எதை படைத்திருக்கின்றாய்? நீ பெரிய ஆபீசராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நான் கேட்க போகிற கேள்வி ஒன்றுதான். மத்தேயு 25ஆம் அதிகாரம். நான் பசியாக இருந்தேன், நீ எனக்கு உணவு கொடுக்கவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீ எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நான் அந்நியனாக இருந்தேன், என்னை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? நோயுற்று இருந்தேன், சிலை இருந்தேன், ஏன் கவனிக்கவில்லை என்று சின்னஞ்சிறிய தன் சகோதரருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி முடிக்கிறார். ஆகவே கொடு, மகிழ்வு கிடைக்கும். கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழவே இன்றைய வார்த்தைகள் நமக்கு அழைப்பினை தந்திருக்கிறது. உணர்ந்து வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் பணக்காரனை போல் இல்லாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் கொடுத்து மகிழ்ச்சியை பெற்று ஆபிரகாமை போல உம்மடியில் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.